மதுரை நத்தம் மேம்பாலத்தில் அதிவேகத்தில் பைக்கில் சென்ற பெண்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் பின்னால் பைக்கில் சென்ற இளைஞர்களும் அவர்கள் மீது மோதி விபத்தில் சிக்கினர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். இந்த விபத்து குறித்தான விவரங்கள். நிச்சயமாக ஹாசினி, மதுரை நத்தம் மேம்பாலத்தில் வேகமாக சென்ற பைக்கின் மீது மோதிய இளைஞர்கள், அடுத்தடுத்து இளைஞர்கள் மற்றும் அந்த முன்னாள் சென்ற பெண்கள் மோதிய காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாரத பிரதமர் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக மதுரையிலிருந்து நத்தம் நோக்கி செல்லக்கூடிய வகையிலே பறக்கும் பாலமாக இருக்கக்கூடிய மேம்பாலத்தை திறக்கப்பட்ட நிலையிலே பெரும்பாலான பைக்குகள் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருவதால் பாலத்தின் மீது செல்லக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையும் தற்போது அச்சம் காரணமாக குறைந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட பார்த்தோம்னால் நத்தம் பாலத்தில் ஏற்பட்ட விபத்தால் கீழே விழுந்து 2 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே இன்று பிற்பகல் பாட்டில் பார்த்தோமேனால் நத்தம் மேம்பாலத்தில் அதிவேகத்தில் 2 பெண்கள் பைக்குகளில் செல்ல அதனை பின்தொடர்ந்து சென்ற 2 இளைஞர்கள் மற்றொரு பைக்கில் துரத்தி அதிவேகமாக செல்லக்கூடிய போது அந்த வழியாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே 2 பைக்குகளும் ஒன்றோடு ஒன்று மோதி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு செல்லக்கூடிய வீடியோவானது தற்போது பரவி வருகிறது. குறிப்பாக இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸுகளுக்காக அதிவேகமாக செல்லக்கூடிய வீடியோவை பதிவு செய்துவிட்டு வரும் பைக் ரேசர்களுடைய தொடர்ந்து இந்த சாலை விபத்துகள் ஏற்பட்டு வருவது வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாது அதன் வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.